சுயவரம் என்கின்ற சுயவரத்தில் 2 கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த 2 கல்யாணம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் கேட்குறாங்க, இரவு நேரம் இந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா உங்களுக்கு என்ன ஆசை? உங்கள் தந்தையினுடைய இல்லத்தில் இருக்கிற பொழுது நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கும் இல்லையா? இல்லை, என்னை விரும்பி நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், என்ன விருப்பம்னா? இல்லை, நீங்கள் வேட்டையாடுவதில் சிறந்தவர்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அதனால் நீங்கள் என்னென்ன எங்களுக்கு காட்டை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மிருகத்தை வேட்டையாடுவதை எங்களுக்கு காட்டணும்னு சொல்கிறாங்க இந்த 2 பெண்களும். எல்லாரும் கல்யாணம் ஆனால் எங்கே போவீங்க? பீச்சு. ஏன் ஊட்டி எங்கே போச்சு, சிம்லா எங்கே போச்சு, கொடைக்கானல் எங்கே போச்சு, குலு மணாலி எங்கே போச்சு? இப்போ அதெல்லாம் கூட கிடையாது. இதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. சிங்கப்பூரு, மலேசியா, லண்டனு, அப்புறம் இன்னும் என்னென்னமோ நாடு, அந்தமான், இலங்கை, இப்படியெல்லாம் போகிறாங்க. கல்யாணம் ஆன தம்பதியர் என்னது தேன் நிலவு அப்படின்னு கொண்டாடுறதுக்கு போயிடுறாங்க. ஆனால் இங்கே இவங்க என்ன கொண்டாட போகிறாங்க பாருங்கள். காட்டுக்கு கேட்குறான் அந்த அம்மா. பார்த்தார், மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்றணுமேனு சொல்லி வாங்க 2 பேரும் தேரில் ஏறுங்கன்னு தேரில் ஏற்றிட்டு காட்டுக்கு புறப்படுறார் பாண்டு. போனவர் அங்கே வேட்டையாடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு மான் அழகாக தோன்றுகிறது. அதன் மேலே பானம் போட்டார். போட்ட உடனே அது ஆ அப்படின்னு கத்திட்டு கீழே விழுந்துருச்சு. அது யாரும் இல்லை, கிந்தம முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவர் பெருமான். அந்த கிந்தம முனிவர் மேலே தான் இவர் பானம் போட்டார். கிந்தம முனிவர் என்கின்றவர் 100 வருஷம் தவம் இருந்து தன் மனைவி கல்யாணம் பண்ணதுமே விட்டுட்டார். 100 வருஷமாக உட்காந்து அந்த அம்மா தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கா. இவர் தவத்தில் இருக்கிறார். 100 வருஷம் கழித்து அந்த கிந்தம முனிவராக இருக்கக்கூடியவர் மனைவி கிட்ட கேட்குறார், உனக்கு ஏதாவது ஆசைன்னு ஒன்று இருந்தால் சொல்லுங்கன்னும் போது, கணவன் சுகம் எனக்கு எப்படி இருக்கும் என்று தெரியாது, நான் இறந்தால் எனக்கு அங்கே கேள்வி வரும் அல்லவா, அந்த கேள்வியில் நான் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, அதனால் நீங்கள் எனக்கு கணவன் சுகம் தாங்க அப்படின்னும் பொழுது 100 வயசு தாத்தா மனைவிக்கு எப்படி சுகம் கொடுக்க முடியும்? அதனால் சொன்னார், அம்மா நான் பெண் எது, நீ பெண் மானா மாறு, நான் ஆண் மானா மாறுறேன். இந்த உலகத்தில் அதிகமான புணர்ச்சி காம உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய காம புணர்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் அதிகமானது எதுன்னா மான் தான். அது மட்டும் இல்லை, ஒரு மான் ஆண்மான் இறந்து விட்டால் பெண்மான் உயிரோடு இருக்காது, பெண்மான் இறந்து விட்டால் ஆண்மான் உயிரோடு இருக்காது. அதுதான் கவரிமான் ஜாதி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கவரிமான் இனத்தை சேர்ந்த நாம் அந்த உருவத்தை எடுத்து நம் சுகத்தை அனுபவிக்கலாம். 2 பேரும் மானா மாறி சுகம் அனுபவித்து கொண்டிருக்கிற நேரம் பார்த்து பானம் போடுது. சுகம் முழுசா கொடுக்கல. இன்னும் பானம் போட்ட உடனே அவர் கீழே விழுந்துட்டார். விழுந்த உடனே சொல்றார், இப்ப கிந்தம முனிவர் அப்பா என்ன சொல்றார், என் மனைவிக்கு சுகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது என் மீது நீ பானம் போட்டாய் அல்லவா, அதுபோல நீ இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகியிருக்கு, உன் மனைவியை தொட்டா உனக்கு மரணம் வரட்டும்ட்டார். கொடுத்துட்டார் சாபத்தை. இப்போ கிந்தம முனிவருடைய சாபம் மனைவியை கல்யாணம் ஆன அன்னிலிருந்தே தொட முடியாது. இப்போ கிந்தம முனிவர் இறந்து விட்டார். கணவர் இறந்த மார் மேலே படுத்து அந்த கிந்தம முனிவருடைய மனைவியும் இறந்து போச்சு. 2 பேரை கொன்ற பாவம் பாண்டுக்கு வந்துருச்சு. இப்போ பாண்டு மகாராஜா, இனிமே நான் நாட்டுக்கு வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, நான் இங்கேயே மர உரி என்று சொல்லக்கூடிய காவி உடையை உடுத்து கொண்டு நான் இங்கேயே தவத்தில் அமைய போகிறேன், நீங்கள்லாம் ஒன்று உங்கள் அப்பா வீட்டுக்கு போங்க, இல்லைனா எங்கள் அண்ணிக்கிட்ட போங்கன்னு அனுப்புகிறார் இவர். அதுக்கு இந்த பெண்கள் சொல்கிறாங்க, கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷர், ராமன் இருக்கின்ற இடமே சீதைக்கு அயோத்தி, கணவன் எவ்வழியோ மனைவி அவ்வழி, எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ண மாட்டோம், உங்களை விட்டு போக மாட்டோம். சரி, 3 பேரை என்ன தரிச்சிட்டாங்க, காவி உடையை உடுத்திட்டு விபூதியை வச்சுட்டு கழுத்தில் உத்ராட்சத்தை அணிந்து கொண்டு தவநிலையை மேற்கொள்றாங்க. நினைவற்ற சாபம் நிலை பெற்ற பின் நெஞ்சின வேறார், இணைவற்றி நன்மை இதுவே இனி என்று தேறி மனை வைத்த காதல் மடவாருடன் மன்றல் வேந்தனு, முனை வைத்த வாய்மை முனிக்கான முயன்று சேர்ந்தான், காண்டற்கு அரிய மாம்பணிபைன் கணவனோடு ஆடை, வேண்டற்கு அரிய விடயங்களில் வேடம் மாறி, தீண்டதற்கு அரிய திருமேனியன் தேவராலும்
பூண்டுதற்கு அறிய பெருமாதவம் பூண்டு கொண்டான். இரண்டாம் நாள் அபிஷேக உபயதாரர் கே குணசேகரன், கோமலா அவர்களுடைய குடும்பத்தினர், ஜமுனாஸ்ரீ, ஜனராமன் எங்கு 501 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். இறைவனுடைய கருணையினாலே கிந்தம முனிவர் சாபத்தினால் பாண்டுவினால மனைவியை தொட முடியாத அபாகியவானாக ஆயிட்டார். இப்போ இவங்க இங்கே ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இப்போ சப்தரிஷிகள் வான்வழியாக பறந்து வராங்க. பறந்து வரக்கூடிய சப்தரிஷிகள் பார்க்குறாங்க. அப்போ தான் பாண்டுவை பார்த்தாங்க. பாண்டு வரையா போகலாம் சொர்க்கத்திற்கு? சுவாமி என்ன இல்லை, பிள்ளை இல்லாதவர்களுக்கு சொர்க்கம் இல்லை சுவாமி, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. பாண்டு இரு பார்த்து சொல்கிறேன். பார்த்தார். அகத்தியர் சொல்கிறார், பாண்டு உனக்கு குழந்தை இருக்கு. யார் சொன்னது உனக்கு சொர்க்கம் இல்லைன்னு? உனக்கு சொர்க்கம் உண்டுன்னார். சுவாமி அப்பன்னா நான் இப்போ வரல, நான் பிறகு வரேன், நீங்கள் போங்க. அம்மா குந்தி, நாங்களே முனிவர்கள் மூலியமாக வியாச பகவான் மூலியமாகத்தான் எங்களுடைய தாய் இந்த பூமிக்கு எங்களை ஈன்றெடுத்தால், நீங்கள் இருவரும் சித்தர்கள் ஞானிகள் யோகிகளை சேர்ந்து குழந்தையை பெற்றுக் கொடுங்கள். சிவசிவா, கணவன் இருக்கின்ற பொழுது வேறொரு ஆடவரை தீண்டி பிள்ளையை பெற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறீர்களே, அதைவிட இறந்து போ என்று சொல்லலாம் அல்லவா? ஒழுக்கம் ரொம்ப இன்றியமையாதது இல்லையா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் வம்பப்படும். உயிரை விட மேலானது ஒழுக்கம். அப்போ உயிரை விட மேலான ஒன்றை கடைபிடிக்கிறவங்க நாங்கள் எங்களை போய் சொன்னால் எப்படி? அம்மா எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டாமா? சுவாமி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ தான் இந்த குந்தியம்மா என்ன சொல்கிறான்னா, இளம் வயசுல தூர்வாசருக்கு தொண்டு பண்ண 5 மந்திரம் சொல்லி கொடுத்தார்னு மட்டும் சொன்னாங்க. ஆனால் முதல் மந்திரம் உச்சரித்து கர்ணன் என்று ஒரு பிள்ளை பிறந்ததை மட்டும் மறைச்சு விட்டான். இளமையிலேயே ஒரு குழந்தைய பெற்றுட்டான், அவளை கல்யாணம் பண்ணியிருக்கிறான்னு ஒரு ஆணுக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்லையா? அந்த சந்தேகம் வரக்கூடாது என்கின்ற காரணத்தினால அதை அந்த அம்மா மறைச்சுட்டா. ஆனால் பாண்டு சந்தேகப்படக்கூடியவர் இல்லை, அது முதல்ல நம்ம சொல்லிடணும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த அம்மையார்கிட்ட என்ன சொல்கிறாரா, சரி என்று சொல்லி அம்மா என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தார்? சுவாமி யம தர்மராஜாவினுடைய மந்திரம். என்ன மந்திரம்? யம தர்ம ராஜாவினுடைய மந்திரம். அப்படியா? சரி. யமதர்மராஜாவினுடைய மந்திரம், வாயுதேவனுடைய மந்திரம், அதற்கடுத்து இந்திரனுடைய மந்திரம், அஸ்வினி தேவர்களுடைய மந்திரம். மொத்தம் இப்போ இருக்கிறது 4 தான். 1 சூரியனுடைய மந்திரம் தான் முதல்லையே உச்சரிச்சிட்டா. இப்போ எந்த மந்திரம் சொல்ல சுவாமி? ஏன்னா சூரியனுடைய சொல்லி கொடுத்ததை மறைச்சுட்டார், அந்த அம்மாவே மறைச்சிட்டாங்க. இப்போ எந்த மந்திரம் சொல்லணும்னா, யமதர்மராஜாவினுடைய மந்திரத்தை சொல்லுவாயாக அப்படின்னார். அப்போ சொன்ன அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஓடக்கூடிய கங்கையில் போய் குளிச்சுட்டு நீராடிட்டு நேராக வந்து என்ன சொல்கிறாள, சிவம் உர முகூர்த்தம் வாரம் தினம் திதி கரண யோகம். சிவமுர முகூர்த்தம் வாரம் தினம் திதி கரணம் யோகம். நவமென வழங்குகோலும் நன்னிலை நின்ற போதில் அவனியை ஒரு கோல் ஒச்சியாலும் என்று அறிவில் மிக்க தவநெறி முனிவர் கோரை பிறந்தனன் தருமன் மைந்தனே. எல்லாமும் நல்ல நிலையிலே இருக்கான். ஒரு ஜோதிடம் என்று சொல்லக்கூடியதில் நமக்கு முகூர்த்தம், வாரம், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், இது எல்லாம் நல்ல நிலையில் இருந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டோமே ஆனால் அந்த குழந்தை இந்த உலகத்தை ஆளும். இப்போ அந்த அம்மா கங்கையில் குளிச்சுட்டு வந்து
யமதர்மராஜாவினுடைய திசை, யம திசை எது? யமனுக்குரிய திசை எது? தெரியல. எந்த பக்கம் விளக்கேத்துவீங்க? நம்ம எல்லாம் போனா இந்த பக்கம் பார்த்து, தெற்கு பார்த்து விளக்கேத்துவீங்க. எல்லா நாள்லையும் எல்லா பக்கமும் விளக்கேத்துவோம். இறந்து விட்டால் மட்டும் என்ன விளக்கேத்துவோம்? தென் திசை பார்த்து விளக்கேத்துவோம். தென் திசை யமனுக்குரிய திசை, தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் அந்த தென் திசை பார்த்து அந்த அம்மையார் அமர்ந்து அந்த மந்திரத்தை சொல்றார். ஏன்னா யம திசை இல்லையா, யமதர்மராஜா தான் இப்போ அந்த மந்திரத்தை சொல்றாங்க இல்லையா. அதனால யமதர்மராஜாவே இங்கு வந்து 3.25 நாளிகை 1.5 மணி நேரத்துக்குள்ளரே அந்த பெண்ணை, அதாவது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய நம்மலாம் பேசும் பொழுது தப்பாகவே சில வார்த்தைகளை பேசுகிறோம் இல்லையா. குந்தி அம்மையாருடைய உடம்பினுடைய சரீரம் மனித சரீரம், யமதர்மராஜாவினுடைய சரீரம் தெய்வ சரீரம். ஒன்றை ஒன்று தொட்டு பழகுவது கிடையாது. நம்ம மாதிரி எல்லாம் என்ன பண்ணாது, தொடுவது கிடையாது, சுகத்தை அனுபவிக்கிறது கிடையாது. ஆசீர்வாதத்தின் மூலியமாக குழந்தை, அருளல் மூலியமாக குழந்தை, அதுதான் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆசீர்வாதத்தின் மூலியமாக அந்த குழந்தைய 3.25 நாளிகை தர்மராஜா என்று சொல்லக்கூடிய யுதிட்டிரன், அவர் பெயர் யுதிட்டிரன் என்பது பெயர். ஆனால் யமதர்மராஜாவின் சொரூபமாக பிறந்ததனால தர்மராஜா என்பது அவருடைய பெயர். இந்த குழந்தை பிறக்கின்றது எல்லா நல்ல நிலையில இருந்தது. அடுத்ததா குழந்தை பிறந்துருச்சின்னு சொல்லிட்டாங்க. யார்கிட்ட போய் 2 வருஷம் 24 மாதம் காந்தாரி வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள். நமக்கெல்லாம் 10 மாதம், அவளுக்கு 24 மாதம். ஒரு கரு இல்லை, 100 கரு. எவ்வளவு? 100 கருவை சுமந்துட்டு இருக்கிறா. நாமெல்லாம் ஒன்று சுமக்கவே முடியலன்றோம், உண்டா இல்லையா? அதுக்கே இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். அங்கே மெய்யோ பொய்யோன்னு இருக்குதோ இல்லையோ, அப்பத்தில் இருந்து பிறக்கிற வரைக்கும் பெட் ரெஸ்ட்டு. ஏறக்கூடாது, படி ஏறக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், தும்பக்கூடாது, இரும்பக்கூடாது, உக்காரக்கூடாது, எந்திரிக்கக்கூடாது, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். அப்புறம் எங்கே இருந்த நமக்கெல்லாம் நார்மல் டெலிவரி உண்டா? எடுப்புலையே இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அதுதான் அதில் வேறு பெண்கள் வேறு நம்மெல்லாம் பெருமையாக போய் சொல்லிப்போம். என்னென்னு, எங்கள் அம்மா வீட்டில் 4 லட்சம் செலவு பண்ணாங்க என் பையனுக்கு. ஃபஸ்ட்டு டெலிவரி பார்த்தாங்க எங்கள் அம்மா வீட்டில் தான். 4 லட்சம் செலவு பண்ணாங்க, எனக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. பெருமையாக வேற சொல்லிப்போம். சாதாரணமாக பிறக்க வேண்டிய குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததை 4 லட்சம் கொடுத்து எடுத்ததை பெருமையாக சொல்லின்னு இருப்போம். ஆனால் இங்கே 100 குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள் காந்தாரி. இங்கே என்ன சொல்கிறாங்க, காட்டில் ஒரு குழந்தை பிறந்துருச்சின்னு நாட்டுக்கு செய்தி வருது. எங்கேருந்து? காட்டில் இருந்து இங்கே வருது. யாருக்கு? பாண்டவுக்கும் குந்தி அம்மையாருக்கும் யமதர்மராஜாவினுடைய சொரூபமாக தர்மராஜா என்கின்ற ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது அப்படின்னாங்க. சொன்ன உடனே பார்த்தா, அற்றனல் துயரம் எல்லாம் அருந்தவ பயனால் மைந்தன், அற்றனல் துயரம் எல்லாம் அருந்தவ பயனால் மைந்தன், பெற்றனல் குந்தி என்னும் பேருரை கேட்டவன்றே, உற்றனல் பொறாமை கல்லால் உதரம் உட்குழம்பு மாறி, சற்றனல் தனது கேடும் ஆக்கமும் சிந்தியாதால் அற்றனல் துயரம் எல்லாம் அருந்தவ பயனால் மைந்தன், பெற்றனல் குந்தி என்னும் பேருரை கேட்ட அன்றே, உற்றனல் பொறாமை கல்லால். இதான் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு என்ன இருக்கக்கூடாதான்? பொறாமை. இவ நமக்கு பின்னாடி கல்யாணமான குந்திக்கு குழந்தை பிறந்துருச்சு, இந்த பாலா போன வயிறு 24 மாசமா அப்படியே இருக்கே, வேவாத கல்லை எடுத்து நோகாம இடிச்சாலாம்.
வேவாத கல் எடுத்து நோகாம இடிச்சலாமா? ஆமா. அப்போ வேகாத கல் எது, வெந்த கல் எது? நீங்க தான் சொல்லுங்க. வேவாத கல் எது, வெந்த கல் எது? தெரியல. வெந்த கல் செங்கல், வேவாத கல் குழவி கல். அப்போ வேவாத கல்லை எடுத்து நோகாத இடிச்சிக்கணும். நோகாம இடிச்சாலாம். எதை? இந்த வயிற்று, இந்த பாலா போன வயிறு இன்னும் என்ன இல்லை, பிறக்கலே குழந்தையே பிறக்கலையேன்னு சொல்லி இடிச்சால உதிரம் என்று சொல்லக்கூடியது பெருக்கெடுத்து ஓரியுது. ஒரு கருவா இருந்தா பரவாயில்ல, 100 கரு, 100 கருவும் என்ன ஆச்சு, வெளியில வந்தது. உடனே வியாச பகவான் பார்த்தார், அம்மா நல்ல நேரத்தில் பிறக்க வேண்டிய குழந்தைகளை இப்படி அபசகுனத்தில் பிறக்கும்படியாக செய்து விட்டாயேன்னு சொல்லி ஒரு புதிய பானை, 100 பானையை கொண்டு வந்தார். அதில் நெய்யை நிரப்பி கட்டவரல் அளவு உதிரத்தை எடுத்து போட்டு அதை அப்படியே பதப்படுத்தி மேலே கைப்படாத இடத்துல கட்டி தொங்க விட்டுட்டார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், இது எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, அதுவா பிறக்கிற வரைக்கும் நீயா தொட்டு வைத்த இடிச்சு மாதிரி இந்த பானையும் ஒடிச்சிடக்கூடாது சொன்னார். அதுக்கு அடுத்து 101வது பானையில் கொஞ்சம் உதிரம் இருந்தது. இவன் என்ன நினைக்கிறா, இந்த 100 ஆணா பிறக்கணும், இது ஒன்று மட்டும் பெண்ணா பிறக்கணும்னு ஆசை. துச்சலை என்கின்ற பெண் குழந்தை பிறக்கட்டும்னு 101வது பானையில் அந்த மீதம் இருந்த உதிரத்தை எடுத்து அங்கே வச்சுட்டார், அந்த பானைக்குள்ளே வச்சார். இப்படி ஒவ்வொன்றா வளர்ந்து வருகிறது. பீமசேனர் என்று சொல்லக்கூடிய, அதாவது அடுத்ததாக இந்த 2வது குழந்தை பாண்டு சொல்றார், அம்மா குந்தி, ஆஞ்சநேய சுவாமிக்கு தம்பியா ஒரு பிள்ளைய பெத்து கொடு. ஆஞ்சநேய சுவாமிக்கு தம்பியா அப்படின்னா என்ன அர்த்தம், வாயு தேவனுடைய ஒரு பிள்ளையாக யாரை பெத்து கொடுக்கணும், ஒரு பிள்ளையை எனக்கு பெத்து கொடு. ஏன்னா 2வது மந்திரம் வாயு தேவனுடைய மந்திரம். அதனால் இந்த அம்மா சொல்கிற, வாயு தேவனுடைய மந்திரமாக சொல்லி எனக்கு 2வது ஒரு குழந்தையை பெற்றுக்கொடு அப்படின்னு சொன்னாங்க. உடனே போய் கங்கையில் குளிச்சுட்டு வந்து வாயு தேவனுடைய மந்திரத்தை இந்த அம்மா சொல்லுகிறாள். அப்படி சொல்லுகிற பொழுது வாயு தேவன் 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்றான் நங்கை கண்ட ஏலார் ஊரில், 5லே 1 வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான் அனுமானே. அந்த ஆஞ்சநேய சுவாமிகளினுடைய தம்பியாக பீமசேனர் என்று சொல்லக்கூடிய பெருமான் அவதாரம் செய்கிறார். நெஞ்சுரை மணந்து மேல நெடுங்காலை வாகனன் ஏக செஞ்சுடர் உச்சி எய்தி சிறந்ததோர் முகூர்த்தந்தன்னில் அஞ்சனை அளித்த போற்றோல் அனுமனே ஓமை என்னை வெஞ்சில வீமன் தன்னை பயந்தவன் விரதமிக்கால் அஞ்சனை அளித்த பெற்றோன் அனுமனே உவமை என்ன. அப்போ இங்கே சொல்கிற பொழுது சொல்கிறார், அனுமனே உவமை இங்கே சொல்கிறார், ஆஞ்சநேயருக்கு ஒப்பானவர், ஒப்பிட்டவர். அப்போ அந்த ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு ஒப்பான ஒரு குழந்தையை இங்கு பெறுகிறார். இப்போ பெற்ற அடுத்த வினாடி, இதுக்கு முந்தின நாள், பீமசேனர் பிறப்பதற்கு ஒரு நாள் முந்தைய நாள் சூரியன் அஸ்தமன வேலை, சூரியன் அஸ்தமன வேலை. அந்த அஸ்தமனம் ஆகின்ற பொழுது முதல் குழந்தை பிறந்துருச்சு. இப்போ 2வது குழந்தை நாளைக்கு தான் குந்தியமாக பிறக்க போகுது. ஆனால் இன்னிக்கே முதல் குழந்தை யாருக்கு பிறக்குது, இந்த காந்தாரி என்று சொல்லக்கூடியவள் அந்த 100 பானையில் வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் முதல் பானையிலிருந்து அந்த பானை உடைஞ்சி ஒரு குழந்தை பிறக்குது. அவன்தான் துரியோதனன், அவன்தான் துரியோதனன். பீமசேனர் பிறப்பதற்கு முந்தைய நாள் சூரியன் அஸ்தமித்த பொழுது அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனே முதல்ல சுனாமி வந்துச்சு. என்ன வந்துச்சு, பூமி கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுன்னு நிலமாதா நடுங்கினால், நிலநடுக்கம் வந்தது. உதிர மலை பொழிந்தது. உதிர மலைன்னா என்ன தெரியுதா, ரத்த மலை பிழிஞ்சது. ஆலங்கட்டி மலையை கேள்விப்பட்டிருக்கோம், ரத்த மலை கேள்விப்பட்டிருக்கிறோமா, உதிர மலை. நாய் நரி எல்லாம் ஊளையிட்டது. நாய் ஒரு பக்கம் ஊளையிடுது, நரி ஒரு பக்கம் ஊளையிடுது, கழுத ஒரு பக்கம் ஊளையிடுது. எல்லாமே
தலைகீழா மாறியது, எல்லாம் மாறிச்சான். அப்போ போய் விதுரர் சொன்னாரன், அண்ணா அசரீதி சொல்லுது என்னன்னு, இந்த குழந்தை உயிருடன் இருக்குமானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அரசர்களையும் இந்த குழந்தை கொன்றுவிடும். இந்த குழந்தை இறந்து விட்டாலோ அல்லது இந்த குழந்தை எங்கேயாவது போய் வேறு இடத்தில் வளர்ந்தாலோ உலகத்தில் இருக்கிற எல்லா அரசர்களும் காப்பாற்றப்படுவார்கள். 1 கோடி அரசர்கள் இவன் பொருட்டு மாழ்வார்கள் அப்படின்னு அசரீதி சொன்னதான். விதுரர் போய் சொல்கிறார், அண்ணா இந்த குழந்தைய கொண்டு போய் எங்கேயாவது தத்து கொடுத்து வளர்க்கலாமா, இல்லை எங்கேயாவது வளர்க்கலாமா, இல்லை இந்த குழந்தைய கொண்டு விடலாமா? பாவி, எனக்கு பிறந்த மூத்த குழந்தை, எவன் சத்தா எனக்கு என்ன, ஏன் புள்ள இருந்தா சரி, யார் இறந்தால் எனக்கு என்ன. உடனே என்ன பண்ணிட்டார், ஒன்றும் இல்லை, ஒரு நாள் கழிச்சு 99 விஷம் பிறந்துச்சான். எல்லாம் விஷம். எது? பாம்பு, பல்லி, பூரா, நண்டு, வண்டு, தேள், எதெல்லாம் கொடிய விஷம் இருக்குமோ அதெல்லாமே பிள்ளையாக பிறந்துச்சு. கடைசியாக ஒன்று பிறந்துச்சு பாருங்க, விகர்ணன் என்பது அவனுடைய பெயர். இந்த 100க்கும் சேர்த்து ஒரே ஒரு நல்ல குழந்தையா, அறிவுள்ள குழந்தையா, ஞானமுள்ள குழந்தையா கொடுத்துட்டாங்க. 100ல் ஒருத்தன் நல்லவன். இந்த 100 பேர் பிறந்ததுக்கப்புறம் துச்சலை என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் ஒரு பெண் குழந்தை பிறந்தா. கோள்களின் நிலையால் தீமை கொண்டன முகூர்த்தம் தன்னால் தேள்களில் கொடிய மற்றை சிறுவரும் சேரவோர்வோர் நாள்களில் பிறந்த பின்னர் நங்கையும் ஒருத்தி வந்தால் தோள்களில் கழையை வென்ற துச்சலை என்னும் பேரால் இறைவனுடைய கருணையினாலே இங்கே கிரக நிலை, முகூர்த்தம், வாரம், திதி, கரணம், யோகம், இது எல்லாமே தலைகளாக இருந்துச்சு. அப்போ தான் இந்த பிள்ளைங்க ஒன்று பிறகுது. அப்போ எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். எல்லாம் விஷமுள்ளவர்களாக இருந்தாங்க, அவ்வளவு கொடிய விஷமுள்ளவர்கள். இப்படி பிறந்து அவர்கள் வளர்ந்து வருகிற பொழுது 3வது பிள்ளையாக அப்போ தான் குந்தியம்மையார்கிட்ட பாண்டு மகாராஜா கேட்குறார், அம்மா அங்கே 100 பெற்றிருக்கிறார்கள், அந்த 100க்கு ஒப்பாக இணையாக யாருடையது, 33 கோடி தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய அம்சமாக ஒரு குழந்தையை நீ எனக்கு தருவாயாக. அப்பதான் 33 கோடி தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். இந்த இந்திரன் என்று சொல்லக்கூடியவன் அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அங்கே பங்குனி உத்தரம், ரொம்ப அற்புதமான நன்னாள். அந்த பங்குனி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போதான் போச்சுன்னு நினைக்கிறேன் சமீபத்தில். எது? பங்குனி உத்தரம் சமீபத்தில் தான் போச்சு. அந்த பங்குனி உத்தர நன்னாளில் அர்ஜுன பெருமான் என்று சொல்லக்கூடியவர் அவதாரம் செய்கிறார். அப்படி அவதாரம் செய்த பொழுது இந்த என்னவா இருந்ததா, நாடு, நகரம், தேவலோகம், பூமி, 14 உலகமும் எப்படி இருக்கான், பூத்து குலுங்கி சந்தோஷமா இருந்ததா. கற்பகை மலர்கள் சிந்தி கடவுளர் கணங்களாட வெற்பகம் முனிவர் இன்றி மங்கள வேதம் பாட பொற்பக முழவு விம்ம புரிவலை முழங்கியார்ப்ப நற்பகல் இதுவென்று எல்லா உலகமும் நயந்த அன்றே. இறைவனுடைய கருணையினாலே அந்த கற்பக மலர்கள் சிந்தி கடவுளோர் கணங்கள் ஆட. பங்குனி உத்தரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா கடவுளுக்கும் அன்னைக்கு தான் கல்யாணம், எல்லா கடவுளுக்கும். உடனே கேட்டுறாதீங்க, எங்கள் ஊரில் வேறு மாதிரி பண்ணுறாங்களே. முதல்ல எல்லா கடவுளும் கல்யாணம் செய்தது பங்குனி உத்தரத்தில். முருகருக்கு, தெய்வ யானைக்கு, வள்ளி அம்மையாருக்கு பங்குனி உத்தரத்தில் கல்யாணம்.
விநாயக பெருமான் சித்தி புத்தி விநாயகருக்கு கல்யாணம் பங்குனி உத்திரத்தில், ராமருக்கு சீதைக்கு கல்யாணம் பங்குனி உத்திரத்தில், கிருஷ்ணருக்கு பாமா ருக்மணிக்கு கல்யாணம் பங்குனி உத்திரத்தில், சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் கல்யாணம் பங்குனி உத்திரத்தில், தாட்சாயணி என்கின்ற நாமத்தோடு இருக்கின்ற பொழுது சிவபெருமானோடு சேர்ந்து பங்குனி உத்திரத்தில் கல்யாணம், பார்வதி என்று சொல்லக்கூடிய பார்வதி நாமத்தோடு இருந்து பரமசிவனை திருமணம் செய்தது பங்குனி உத்திரத்தில் கல்யாணம். எல்லா கல்யாணமும் பங்குனி உத்திரத்தில், ஒரே ஒரு கல்யாணம் மட்டும் இதிலிருந்து மாறுபடும். என்ன மாறுபடும்? எந்த கல்யாணம்? நீங்கள் தான் சொல்லுங்களேன். மதுரையில் நடக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய திருமணத்தினுடைய வைபோகம் என்னைக்கு? கார்த்திகை சோமவாரம், கார்த்திகை மாதம் சோமவாரம். ஆனால் இப்போ நாம் மனிதர்கள் இறைவனுக்கும் இறைவைக்கும் பண்ணுறது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மையாருக்கும் சுந்தரேஸ்வருக்கும். ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மையாரை முதல்ல சுந்தரேஸ்வரர் கல்யாணம் பண்ணது எப்பன்னா கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் தான் கல்யாணம் பண்ணார். அது ஒரு கல்யாணம் மட்டும்தான் வேறு நாளில். மற்ற எல்லா கல்யாணமும் பங்குனி உத்திரத்தில். பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு காண்டீபன் பேர் வைக்கணும், அர்ஜுனன் பேர் வைக்கணும், இந்திரன் பேர் வைக்கணும், தனஞ்சயன் என்று பெயர் வைக்கணும். அப்படி வச்சா அந்த குழந்தை அர்ஜுனரை போன்று வாழ்வார் என்பது, இந்திரனை போன்று வாழ்வார் என்பது ஐதீகம். இப்படி இந்த 2-3 குழந்தைகள் அந்த பிறந்து வளர்ந்து வராங்க. இப்போ இந்த 3 குழந்தைகளையும் மாத்ராதேவி பார்த்தா. இந்த 3 குழந்தைகளையும் மாத்ராதேவி பார்த்தவளுக்கு நமக்கும் சின்ன வயசில் தூர்வாசரை எங்கேயாவது தவம் பண்ணியிருந்தா, தூர்வாசருக்கு ஏதாவது முனிவர்களுக்கு தொண்டு செய்திருந்தா மாத்ராதேவி பார்க்குறாங்க. பார்த்து அடுத்த வினாடி பார்க்குறாங்க, நாமும் ஏதாவது ஒரு முனிவருக்கு தொண்டு பண்ணியிருந்தா நமக்கு அந்த மாதிரி மந்திரம் கிடச்சிருக்கோம், நமக்கு தான் அந்த வாய்ப்பே இல்லையேன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மாத்ராதேவியை பார்த்த பாண்டு சொல்கிறார், அம்மா நீ சொன்னால் மட்டும்தான் குழந்தை பிறக்குமா, மாத்ராதேவி சொன்னாலும் குழந்தை பிறக்குமான்னு கேட்டார். சுவாமி யார் சொன்னாலும் பிறக்கும். நாமாந்தா என்ன சொல்லியிருப்போம்? நான் சொன்னால் மட்டும்தான் பிறக்கும். நான் தூர்வாசருக்கு 1 வருஷம் தொண்டு பண்ணி வாங்கின்னு வந்த மந்திரம் அவ்வளவு எளிதாக இவளுக்கு சொல்லி கொடுத்து இவ ஈஸியாக குழந்தைய பெற்றுக்கணுமா? விடுவோமா? அதுவும் நம்ம கணவருக்கு 2ஆம் தாரமாக வாச்சிக்கிறவாவே அவளுக்கு சொல்லி கொடுப்போம், செத்தாலும் சாவுமே தவிர சொல்லி கொடுக்க மாட்டோம். நம்மளுடைய குணமே அப்படி. ஆனால் குந்தி அப்படி இல்லை. சுவாமி யார் சொன்னாலும் குழந்தை பிறக்கும், அப்போ உன் தங்கைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடு. உடனே பார்த்த அம்மா குளிச்சுட்டு வா. குளிச்சு வந்ததுமே மடியில் உட்கார வச்சு மந்திரத்தை சரியாக உச்சரிப்பாயாக, தவறில்லாமல் உச்சரிப்பாயாக, என்னை குருவாக ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய குருநாதரை குருவாக ஏற்றுக்கொள்வாயாக. ஏன்னா சொல்லி கொடுத்தவர் தூர்வாசர். அதனால் அவரையும் மனசில் தியானித்து என்னையும் தியானித்து இந்த மந்திரத்தை நீ உச்சரிப்பாயாகன்னு அவர் சொல்லி கொடுக்க இந்த அம்மா சொன்னாங்க. அப்போதான் அஸ்வினி தேவர்களுடைய சொரூபமாக நகுல சகாதேவர் என்று சொல்லக்கூடியவர்கள் மாத்ராதேவியினுடைய வயிற்றில் பிள்ளையாக பிறக்கிறாங்க. இரட்டை பிள்ளைங்க. ராமாயணத்துலேயும் ஒரு இரட்டை பிள்ளைங்க இருக்கிறாங்க, மகாபாரதத்துலேயும் ஒரு இரட்டை பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது இரட்டை பிள்ளைகள் இருக்கிறாங்களான்னு. ராமாயணத்தில் யார் இரட்டை பிள்ளைங்க? பரதன் சத்ருகன். நான் சொன்னது சரியா போச்சா? விடிய விடிய ராமாயணம் கேட்டு பொழுது வெடிஞ்சி சீதைக்கு ராமர் என்ன வேணும்? சித்தப்பன் வேணும். அப்படி தானே சொல்லுங்கிறாரு. பரதனும் சத்ருகனுமா? நான் இப்படியே கதை சொன்னேன்னா என்ன சொல்வீங்க? தெரிஞ்சு வச்சுக்கணும். மூத்த பிள்ளை ராமபெருமான், 2வது பிள்ளை பரதாழ்வார், 3வது பிள்ளை தான் லக்ஷ்மணரும் சத்ருகனனும் தான் ட்வின்ஸ், இரட்டை பிள்ளைகள். யாருக்கு பிறந்தவங்க? சுபத்ராதேவி என்று சொல்லக்கூடிய சுமித்திரைக்கு பிறந்தவர்கள். கைகேயிக்கு பிறந்தவர் பரதாழ்வார், கோசலைக்கு பிறந்தவர் ராமபெருமான். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயும் யார்? லக்ஷ்மணரும் சத்ருகனனும் தான் இரட்டை பிள்ளைகள்.
இங்க நகுல சகாதேவர். இன்றைக்கும் ஆனால் ரெட்டை குழந்தை பிறந்த உடனே நம்மலாம் ராம லக்ஷ்மணன்னு பேர் வைப்போம். ஏன்னா அவர் ராமனோடவே பயணித்தார் லக்ஷ்மணர். அதனால் ராம லக்ஷ்மணர் அப்படின்னு ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காக அந்த பேர் வைப்பாங்க. நகுல சகாதேவர்னும் பேர் வைப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த நகுல சகாதேவர்கள் அஸ்வினி தேவர்களுடைய அம்சமாக வந்து பூமியில் அவதாரம் செய்தார்கள். வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய வசந்த காலம் வந்தது. பங்குனி உத்திரம் அன்னைக்கு தர்மராஜாவுக்கு வயது 16, 15 வயது பீமசேனருக்கு, 14 வயது அன்றைய தினத்தில் அர்ஜுன பெருமானுக்கு, 13 வயது அன்றைய தினத்தில் யாருக்கு? நகுல சகாதேவருக்கு. பங்குனி உத்திரம் 5 குழந்தைங்களையும் அழைச்சிட்டு மலை மேலே இருக்கிற முருகன் கோயிலுக்கு நான் போயிட்டு வரேன் அம்மா மாத்திரை, நீ வீட்டுக்காருக்கு தொண்டு செய்து பத்திரம் பத்திரம் பத்திரம்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனான். இங்கேருந்து போய் அந்த அம்மா மலை மேலே இருக்கிற முருகன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணா. 5 பிள்ளைங்களுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுறா. 13 வயசு சகாதேவனை இடுப்பில் தூக்கிட்டு வருவா. யாரு? குந்தி அம்மா. தன்னுடைய கணவனுடைய 2வது மனைவிக்கு பிறந்த பிள்ளைன்னு இல்லை, மாத்ராதேவி கிட்டையும் பால் குடிச்சு வளர்ந்தார், குந்தியம்மையார்கிட்டையும் பால் குடிச்சு வளர்ந்தவர் சகாதேவர். சாகர வரைக்கும் குந்தியம்மையார் சாப்பிட்டையான்னு கேட்காம சாப்பாடு ஊட்டாம சகாதேவர் சாப்பிட்டதே கிடையாது. சிறு வயதிலிருந்து அம்மாவுக்கு ஊட்டி விட்டுட்டு தான் சகாதேவர் சாப்பிடுவார். தர்மராஜா சாப்பிட்டியான்னு கேட்பார், பீமசேனர் சாப்பிட்டியான்னு கேட்பார், அர்ஜுனர் சாப்பிட்டியான்னு கேட்பார், நகுலரும் சாப்பிட்டியான்னு கேட்பார். ஆனால் சாப்பாட்டை தட்டில் போட்டு ஊட்டி விட்டுட்டு அம்மாவினுடைய வயிறு நிறைந்ததா என்று பார்த்து விட்டு பிறகுதான் தான் சாப்பிடுவார். அப்பேற்பட்டவர் சகாதேவர். இன்னைக்கு அந்த மாதிரி பிள்ளை பிறந்தா ஏய் அந்த பெருசு சாப்பிட்டுச்சா? சாப்பிட்லன்னா சாபம் கொடுக்கண்டி எதனா போட்டியா? யார்? இப்போ இருக்கிற பிள்ளைங்க கேட்குறாங்க. போட்டேன் தின்னுட்டு தான் உக்காந்துக்குது கூத்துக்கல் ஆட்டம். நல்லவங்களுக்கெல்லாம் வருது, இதுக்கு வரமாட்டேங்குது. யார் சொல்கிறது? மருமக சொல்கிறா. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ காலமெல்லாம். அதனால் இறைவனுடைய கருணையினால் இப்படி பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பொழுது வசந்த காலம் வந்த உடனே அந்த மாத்ராதேவி இங்கே தொண்டு செய்கிற அங்கே பங்குனி உத்திரத்தில் முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் அந்த அம்மா அர்ச்சனை பண்ணிட்டு கீழே இறங்கி வர மாத்ராதேவி அன்றைய தினத்தில் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. பாண்டு தொட்டார். மாத்ராதேவி வேண்டான்னு சொல்லியிருக்கணும். கணவர் தானே தொடுகிறார் என்று அந்த அம்மையார் அமைதியாக இருந்தாங்க. தொட்டதனால பாண்டு இறந்து போனார். வேணியில் வினவினாலும் வேணிலான் விழவினாலும் மாநலம் திகழும் ஓரன் மாத்திரி வனப்பினையாலும் தான் நலம் ஒருதல் எண்ணி சாபமும் மறந்து மற்ற பாநலம் கண்ணாலோடும் பாண்டவும் பறிவு கோர்ந்தான். இறைவனுடைய கருணையினாலே கணவர் தொடுகிறாரே. இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? கிந்தம முனிவருடைய சாபம் இருக்கு சுவாமி, நீங்கள் என்னை தொட்டால் இறந்து விடுவீர்கள். மனைவி சொல்லியிருக்கணும். இறைவன் 5 தொழில் செய்கிறார். என்ன தொழில்? 5 தொழில்கள். அதுதான் என்னன்னு கேட்டேன். படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அதுக்கப்புறம் முக்தி, ஞானம் என்கின்ற முக்தி. இந்த 5 தொழில் செய்கிறார். இப்போ இந்த 5 தொழிலில் ஒரு மறைத்தல் என்கின்ற ஒரு தொழில் வருது இல்லையா? திரேதானம் என்று சொல்லக்கூடிய மறைத்தல் தொழில். அந்த மறைத்த தொழில் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த மறைத்தல் என்பது சிலதெல்லாம் நம்மக்கிட்ட நிறைய படித்தாலும் இங்கே வந்து உட்காந்து சொல்லுகிற பொழுது சிலதை தான் சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது, மறந்துடுவோம் இல்லையா? இப்போ உங்களெல்லாம் கூட ஏன் பேச வேணாம், சத்தம் போட வேணான்னு சொல்கிறேன்னு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை வந்து நினைவில் வச்சுன்னு இருப்போம். அதை சத்தம் போட்டால் அந்த நேரத்தில் என்ன ஆகும்? வேறு இடத்துக்கு நம்ம சிந்தனை போச்சுனாக்கா இங்கே கதை வேறு மாதிரி போய்டுன்றதுனால தான் அந்த மறைத்தல் என்கிறது மறந்து போவோம். மருதி என்கின்ற ஒன்று. இப்போ இறைவன் மறைத்துட்டார். எதை மறைச்சிட்டார்? இவர் விதி முடியணும், அதனால் அந்த அம்மையார் நினைவில் இருந்து சாபம் என்கின்ற ஒன்றை மறைத்து விட்டார். மறைத்ததுனால அந்த பெண்ணை தொட்டார், பாண்டு இறந்து போனார்.
இறந்து போன அடுத்த வினாடி அங்கிருந்து ஓட்டமாக இந்த பெண் பார்க்கிறா. கணவர் அந்த அசதியில் படுத்துருக்காருன்னு பார்த்தா திருப்பி திருப்பி பார்க்குறா. நெஞ்சில் காதை வச்சு பார்க்குறா, இதய துடிப்பு இல்லை. அந்தோ என் திருமாங்கல்யத்தை நானே கொன்று விட்டேனே என்று அழுது புலம்புகிறாள். அப்படி அழுது புலம்புகிற பொழுது குந்திக்கு இது கேட்டுருச்சு. அந்தோ நம்ம இவளை தனியாக விட்டுட்டு வந்தது தவறோ, பிள்ளைகளே சீக்கிரமா வாங்கன்னு பார்த்தா மாத்ராதேவி பாண்டவியனுடைய மார்மேல விழுந்து அழுது கொண்டிருக்கிறாள். அம்மா என்ன நடந்தது? அவர் என்னை தொட்டார், இறந்து போனார். அம்மா நான் பத்திரம் 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 என்று குறிப்பால் உணர்த்தி விட்டு சென்றேனே, அது உனக்கு விளங்கவில்லையா அத்தை? அக்கா, மறந்து விட்டது. என் திருமாங்கல்யம் பறி போயிருந்தாலும் பரவாயில்ல, உன் திருமாங்கல்யத்தையும் சேர்த்தே நான் போக வச்சுட்டேன்னு அழுதாங்க. ஆண்டாண்டு காலம் அழுதாலும் மாண்டார் வருவாரோ? மாண்டார் வரப்போவது இல்லை. இப்போ என்ன பண்ண அந்த அம்மா, தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுனன், அங்குல சகாதேவர் எல்லாரும் சேர்ந்து பாண்டுவுக்கு ஈமக்கிரியை முடித்து விட்டு, இப்போ ஈமக்கிரியை முடிக்கிற பொழுது மாத்ராதேவி சொல்கிறாங்க, என்னால் தானே இவர் இறந்து போனார், இனி நான் உயிருடன் இருப்பது நியாயம் இல்லை. அது மட்டும் இல்லை, பிள்ளைங்க இப்போ சின்னவங்களாக இருக்கிறாங்க, சிறு பிள்ளையாக இருக்காங்க. இவங்க வளர்ந்தாங்கன்னா என்ன கேள்வி கேட்பாங்க? எங்கள் அப்பா சாவுக்கு நீதானே காரணம். ஆண் சுகத்திற்கு ஆசைப்பட்டு, காமத்திற்கு ஆசைப்பட்டு எங்கள் அப்பாவை கொன்று விட்டாயே, நீ பாவி என்று என்னை ஏசுவார்கள் அல்லவா? அது மட்டும் இல்லை, நீங்களும் வெள்ளப்புடவை கட்டுவதற்கு நான் தான் காரணம் என்று என்னை உதாசீனப்படுத்துவார்கள் அல்லவா? அதனால் என் பிள்ளைகள்கிட்டையும் ஊரார்கிட்டையும் ஏச்சும் பேச்சும் வாங்குவதை காட்டிலும் நான் உடன்கட்டை ஏறுவது மேல் என்று சொல்லி பாண்டுவனுடைய சிதையை மூட்டுகிற பொழுது இந்த அம்மாவை ஏறி நின்னுட்டா. ஏறி நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னா, அக்கா, மாத்தாந்தாய் கொடுமை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் தாங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள். இருந்தாலும் நானே இவனே நான். யார் மீது கோவித்து கொண்டாலும் கோவித்து கொள்ளுங்கள், எக்காரணத்தை கொண்டும் சகாதேவன் மீது மட்டும் கோவித்து கொள்ளாதீர்கள்னு சொல்லிட்டு அந்த அம்மா மாண்டு போனா. கடைசி வரைக்கும் குந்தியம்மா தர்மராஜா மேலே உயிர் இல்லை, பீமசேனர் மேலே உயிர் கிடையாது, அர்ஜுனர் மேலே உயிர் கிடையாது, நகுலர் மேலே கிடையாது, மூத்த பிள்ளையாக பிறந்த கர்ணன் மேலேயும் உயிர் கிடையாது. தர்மராஜா காட்டுக்கு போகும் பொழுது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறான், 4 பேர் இறந்து விட்டால் நான் உயிருடன் இருப்பேன். யார் யார்? தர்ம, பீம, அர்ஜுன, நகுல. நீங்கள் 4 பேர் செத்துட்டீங்கன்னா நான் உயிரோடு இருப்பேன். சகாதேவன் இறந்தான் என்று தெரிந்து விட்டால் நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னான். யாரு? குந்தியம்மா. அப்பேற்பட்ட பாசம் வைத்தவர் சகாதேவர், அப்பேற்பட்ட பாசத்தோடு இருந்த அம்மையார் குந்தியம்மா. இப்போ 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, காட்டில் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் யாருக்காக காட்டில் இருந்தோமோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நாட்டை ஆள பிறந்தகளை நீ ஏன் இங்கே வச்சுருக்கேன்னு முனிவர்கள் சொல்கிறாங்க. நாட்டை ஆளுவதற்குரிய பிள்ளைகள் இவர்களை ஏன் நீ இங்கே பூமியில் வச்சு, இங்கே காட்டில் வச்சு கஷ்டப்படுற? போ நாட்டுக்கு, அசினாபுரிக்குன்னு சொன்னாங்க முனிவர்கள். உடனே பார்த்தாங்க, அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, 5 பிள்ளைங்களையும் அழைத்து கொண்டு நேராக எங்கே வர, அசினாபுரம் என்று சொல்லக்கூடிய அசினாபுரத்திற்கு குந்தியம்மையார் தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுன, நகுல சகாதேவர்களை அழைத்து கொண்டு அங்கே வந்துட்டாங்க. அழைத்து கொண்டு அங்கே வந்துடுறாங்க. அப்படி அழைத்து கொண்டு வந்து சேர்றாங்க. எங்கே சேர்றாங்களா? அசினாபுரத்தில் வந்து சேர்றாங்க. சேர்ந்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கதை இதோட நம்ம நிறுத்துகிறோம். பகவானை அவதாரம் செய்து, எல்லாம் ஒவ்வொருத்தரையும் எல்லாரையும் பிறக்க வச்சிடணும். சூரசேனன், உக்கிரசேனன் ஏற்கனவே சொன்ன இல்லையா, எதுகுலத்து அரசர்கள். அந்த எதுகுலத்து அரசர்கள் என்று சொல்லக்கூடியவர்களில் வடமதுரையை ஆளக்கூடியவர் உக்கிரசேனன். அந்த உக்கிரசேனனுடைய தம்பி தேவகன். இவர்களில் இருவரும் ஆட்சி புரிகின்ற பொழுது எதுகுலத்து திலகனாக இருக்கக்கூடிய வடமதுரையை ஆளக்கூடிய உக்கிரசேனனுடைய மகன் கம்சன், தேவகனுடைய மகள் தேவகி. இந்த தேவகிக்கு வசுதேவரை மனம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்படி மனம் முடித்து வைக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இவருக்கு உடன் பிறந்த தங்கச்சி கிடையாது, சித்தப்பா பொண்ணு தான் தேவகன்.
சித்தப்பா பொண்ணு தான் தேவகி. அந்த தேவகியை என்ன பண்ணுறாங்கன்னா அழைத்து வந்து சிம்மாசனத்தில் எதில் தேரில் ஏற்றி கல்யாணம் முடிஞ்ச உடனே ஊர்வலம் வராங்க. அப்படி ஊர்வலம் வருகிற பொழுது ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன நடக்குதுன்னா, கம்சா, இந்த தங்கை என்று சொல்லக்கூடிய இவ்வளவு ஆர்ப்பாட்டமாக இந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற இல்லையா, இந்த தங்கையினுடைய வயிற்றில் பிறக்க இருக்கக்கூடிய 8வது பிள்ளையினால உனக்கு மரணம் வரும். என்ன வரும்? மரணம் வரும். இடையில் இருக்கிற வாளை உருவி தேவகியை வெட்ட போனான். அப்பதான் வசுதேவர் காலில் விழுந்து கதறார். அப்பா, மணமகளா இருக்கக்கூடியவளை பிணமகளா ஆக்கிடாது. மணமகளா இருக்கக்கூடியவளை பிணமகளா ஆக்கிடாது. அப்போ தான் இவர் சொல்கிறார், பிணமகளாக ஆக்கிடாதன்னு உடனே பார்த்தார். அப்போது பிறக்கக்கூடிய குழந்தைகள்னால எனக்கு மரணம் வருமே. அப்பா, என்னுடைய மனைவியினால் உனக்கு மரணம்னு சொல்லு, இந்த இவளை கொல்றது நியாயம். வயிற்றில் பிறக்கிற பிள்ளையினால் தானே மரணம், எனக்கு பிறக்கிற பிள்ளையெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். இவன் நம்பாமல் என்ன பண்ணால் 100 சிறை கதவுகளுக்கு பின்னாடி போய் யாரை, வசுதேவரையும் தேவகி அம்மையாரும் சிறையில் வச்சு பூட்டிட்டான். காலில் 4 சங்கிலி போட்டான், இரும்பு சங்கிலி போட்டு கட்டிட்டான். எப்படி வெளியில் போவீங்கன்னு பார்க்கலாம். அதில் முதல் கரு என்று சொல்லக்கூடிய இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்துகிற பொழுது முதல் கரு என்று சொல்லக்கூடியது உற்பத்தியாகிறது. முதல் குழந்தை, 2வது குழந்தை, 3வது குழந்தை, 4வது குழந்தை, 5வது குழந்தை, 6 குழந்தைகள். ஒரு வருஷம் ஒன்று கம்மியாக 6 குழந்தைகள் பிறக்கிறாங்க. இப்படி 6 குழந்தைகள் பிறந்த உடனே அதை கொல்லணும்னு நினைக்கும் போது இவனுக்கு மனசு வரல. இந்த குழந்தைங்க சிரிக்குது, 8வது குழந்தையினால தானே மரணம், இது 6 தானே ஆச்சுன்னு விளையாட விட்டாங்க. 1 2 3 6 குழந்தைங்களும் இந்த கம்சனுடைய அரண்மனையில் விளையாடி நிற்குது. நாரதர் வந்தார். இது யாரு குழந்தை? 6 குழந்தைன்னார். யாரு குழந்தை? 6 குழந்தைன்னார். உடனே கேட்ட உடனே அவர் சொன்னார், தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த குழந்தை. நான் என்னமோ கேள்விப்பட்டனேன்னார். என்ன கேள்விப்பட்டேங்க? இல்லை, தேவகி வயிற்றில் பிறக்கிற குழந்தையினால உனக்கு மரணம்னு கேள்விப்பட்டனே. ஆமாம், 8வது தானே. சரி, தேவகிக்கு எத்தனை குழந்தை பிறக்கும் அது எனக்கு எப்படி தெரியும்? ஒரு 100 பிறக்குதுன்னு வச்சுப்போம். 100 அந்த காலத்துலலாம் 100 50 சர்வசாதாரணம். இப்போ தான் 1 2 1க்கு மேலே இப்போல்லாம் நிறைய இல்லவே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அப்போல்லாம் 100 50 அப்படி தான் இருந்தது. இப்போ பாருங்கள், காந்தாரியை 100 பெற்றாலா இல்லையா? 101 மொத்தம் அப்படி இருந்தது இல்லையா? அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறா, அவளுக்கு எத்தனை குழந்தை பிறக்குன்னு யாருக்கு தெரியும்? சரி, தெரியாது. அந்த 100வது குழந்தை தான் 1வதுன்னா 8வது குழந்தை ஏதாவது வரும் சொல்லுங்க? தெரியாது. கணக்கில் ரொம்ப வீக்கு. 97வது குழந்தை எது வரும்? 8வது வரும். 97 வரும். ஆமான்றீங்கல்லாம். அதுதான் நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். 100 1 அப்படியே கீழே தலைகீழ எண்ணிட்டு வாங்க. எத்தனாவது வரும்? 93வது 8வது குழந்தையா வருமா? 93வது குழந்தை 8வது குழந்தையா வரும். கணக்கு தலைகீழா என்ன சொன்னோம், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிறோமா, தெரியாது, தமிழ்லாம் தெரியாது. 199 நான் சொல்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிறாரா? எப்போதுலேருந்து இங்கிலீஷ் மீடியம்னு தெரியல. அப்போ 93 தான் 8வது குழந்தை. இவர் சொல்லுகிறார், 93வது குழந்தை 8வது வந்தால் நீ என்ன பண்ணுவே? ஒருத்தருக்கு 1000 வீடு இருக்கு, ஒரு வீட்டில் தான் பிரச்சனைனா நீ எந்த வீடுன்னு கண்டுபிடிப்ப இல்லையா? அதனால் எந்த குழந்தையினால மரணம் என்று யாருக்கு தெரியும்னார். இவன் பார்த்தான், 6 பிள்ளைங்களையும் கூப்பிட்டான், நிற்க வச்சான், இடையில் இருக்கிற வாளை உருவனான், வெள்ளேரி பிஞ்சு அரிஞ்சு தள்ளுற மாதிரி அரிஞ்சு தள்ளிட்டான். 6 குழந்தைகளும் இறந்து போச்சு. 7வதாக கரு உற்பத்தி ஆச்சு. 5 மாதம் அந்த அம்மையார் வயிற்றில் இருந்தது. 5வது மாதம் பகவான் வைகுந்தத்தில் இருந்து அந்த கருவை தூக்கிட்டு போய் வசுதேவருடைய மூத்த மனைவி ரோகிணின்னு ஒரு அம்மா இருந்தால் அந்த வயிற்றில் வச்சுட்டார். அதான் டெஸ்ட் டு பேபி. முதல்ல பிறந்தவர் யாரான்னா பலராமர். என்ன குழந்தை?
பலராமர் தான் முதல் டெஸ்ட் டியூப் பேபி குழந்தை. மற்ற குழந்தெல்லாம் இப்போ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க, 5 மாதம் ஒரு தாயினுடைய வயிற்றில், 5 மாதம் ஒரு தாயினுடைய வயிற்றில். இதை என்ன பண்ணுறாங்க, முதல்ல கருவை வளர வைத்து அதுக்கப்புறம் தாயினுடைய கர்ப்பப்பைக்குள் செலுத்தி அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பக்குவமாக வளர்த்து அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பெற்றெடுக்க செய்கிறார்கள். அதுதான் டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்லக்கூடிய, டியூப்பில் வளர்த்து அதுக்கப்புறம் அதில் செலுத்துவாங்க. இது நடக்கக்கூடிய நிகழ்வு. இதை முதல்ல எப்போ கலியுகத்தில் என்ன நடக்கும் என்பதை முதல்லையே காட்டிய புராணம் எது? மகாபாரதம். துவாபர யுகத்தினுடைய முடிவில் இதை காட்டினாங்க. டெஸ்ட் டியூப் பேபி அப்போவே இருந்திருக்கு, இப்போ இல்லை, அப்போவே இருந்திருக்கு. இப்போ 5 மாத கரு பிறந்ததுக்கப்புறம் இவர் பிறந்தார். யார்? பலராமர் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷனுடைய மறு அவதாரமாக, தசவதாரத்தில் 8வது அவதாரமாக வந்து பிறந்தார். அவர் பிறந்து முடித்த உடனே 8வது குழந்தை என்று சொல்லக்கூடிய கரு உற்பத்தி ஆச்சு. அப்படியே கரு உற்பத்தி ஆன உடனே பார்த்தீங்கன்னா கோடி சூரிய பிரகாசம், எது? சிறைச்சாலை கோடி சூரிய பிரகாசத்தோடு இருக்கிறது. ஒரு லைட் போட்டால் பரவாயில்ல, ஒரே லைட்டு தான் பகல்ல. எது? சூரியன். அந்த ஒரு லைட்டே அவ்வளவு பிரகாசமாக இருக்குது. 1000 கோடி சூரியர் வெளிச்சம் எவ்வளவு இருக்கும்? இந்த கரு உற்பத்தியான உடனே அவ்வளவு வெளிச்சம் வந்துருச்சான். எங்கே? சிறைச்சாலை இருட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அவ்வளவு பிரகாசமாக வந்ததாம். அந்த பிரகாசத்தை பார்த்து எல்லோரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். 1 மாதம், 2 மாதம், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10வது மாதம் என்று சொல்லக்கூடியதில் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி என்று சொல்லக்கூடிய இரவு 12 மணி எல்லாம் தூங்குறாங்க, எல்லாருமே தூங்குறாங்க. அப்போ தூங்குகிற பொழுது பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் என்று சொல்லக்கூடியவள் சிறைச்சாலையிலே 100 சிறை கதவுகளுக்கு பின்னால் அந்த சூரிய பிரகாசம் என்று சொல்லக்கூடிய 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு சங்கு சக்கரம் சதுர்புஜம் என்று சொல்லக்கூடிய அபயகரம் என்கின்ற ஒன்றோடு 4 கரத்தோடு பகவான் எம்பெருமான் அவதாரம் செய்கிறார். கோபிகா ரமண கோவிந்த கோவிந்த, ராதா ரமண கோவிந்த கோவிந்த, ஆஞ்சநேய வரத கோவிந்த கோவிந்த, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இறைவனுடைய கருணையினாலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைவித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென நின்ற நெடுமாலி உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தகுதியாகி திருத்தக்க சேவகமும் செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய், வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி திதி என்று சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் சிறைச்சாலையில் கோடி சூரிய பிரகாசமாக பஞ்சாயுத பாணியாக சதுர்புஜத்தோடு பகவான் அவதாரம் செய்கிறார். அப்படி அவதாரம் செய்த அடுத்த வினாடி ஒரு குழந்தை பிறந்தா அழணும், ஆனால் அந்த குழந்தை பேசுது. பகவான் இல்லையா? ஒரு குழந்தை என்ன பண்ணணும்? அழணும். அந்த குழந்தை அழலைன்னா அந்த வேலையை நாம் செய்வோமா? என்ன செய்வோம்? அழலைன்னா நாம் செய்வோம்னு அர்த்தம். அப்போ அந்த குழந்தையாக இருக்கக்கூடியது அழுகிறது. அப்படி அழுகிற பொழுது அங்கே வசுதேவர் பார்க்கிறார். பிள்ளைகளை தீர்க்க வந்த பெருமானே கண்வளராய், உன்னை வளர்க்கக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய பாக்கியம் அடைந்தோம். ஆனால் அந்த பாவி இடத்துல வளரக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெறலை, உன்னை நான் எப்படி காப்பாற்றுவேன் இறைவா என்று அழுத பொழுது அழுது தொழுத உடனே சொல்றார். அப்பதான் சொல்றாரா, என்ன சொல்றாரா? அப்பா வசுதேவரே அழ வேண்டாம்,
என்னை தொட்ட உடனே தேவ சரீரம் மறைந்து பூத சரீரம் வந்துடும். என்னை ஒரு கூடையில் வச்சு கொண்டு போய் எங்கே விடணும்? அந்த நந்தகோபனும் யசோதை என்று சொல்லக்கூடிய இடத்துல கொண்டு போய் நீ கொடுத்துவிட்டு அங்கே மாயை பிறப்பால் அவளை தூக்கி கொண்டு வந்து இங்கு வைத்து விடுவாயாக. ஐயா, விலங்குகள் பூட்டப்பட்டிருக்கே, என்ன பண்ணுறது? நாராயணா 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 என்று பாராயணம் செய்தால் இந்த என்ன விலகும்? சிறை கதவுகள் விலகும். சிறை கதவுகள் விலகும். இந்த பூட்டுகள் என்று சொல்லக்கூடிய விலங்குகள் எல்லாம், கையில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் விலகி போயிடும், எல்லாமே விலகும் என்று சொல்றார். சொல்லி முடிச்சு இந்த கூடையை வச்சு அந்த கூடைக்குள்ளரே பகவானை தூக்கி இவர் தொட்டார். தேவ சரீரம் மறைந்தது, பூத சரீரம் வந்துட்டது. இங்கிருந்து தூக்கி கொண்டு என்ன பண்றார்? தலையில கூடையில வச்சார். ஆதிசேஷன் குடை பிடிக்க புறப்படுறார். வசுதேவர் சிறைச்சாலையில இருந்து சொல்றார், நாராயணா நாராயணா நாராயணா. விலங்குகள் என்று சொல்லக்கூடிய கையில் எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, இரும்பு சங்கிலி, அந்த சங்கிலி எல்லாம் விலகி போச்சு. காலில் போட்டப்பட்டிருந்ததும் விலகி போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கதவுகளுக்கு பின்னாடி போய், சிறைச்சாலைக்கு பின்னாடி போய் இந்த குழந்தை அலலை, அந்த செத்த பிணங்கள் இருப்பது போல காவலர்கள் இருக்கிறார்கள். நாராயணா நாராயணான்னு பாராயணம் பண்ணி அங்கிருந்து வந்து யமுனா நதி இடத்தில் வந்து நாராயணா என்று சொல்ல அது இடைநடுவே வழிவிட்டு அக்கரைக்கு சேர்ந்து அங்கே யசோதைக்கும் நந்தகோபருக்கும் மாயை என்று சொல்லக்கூடிய குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையை தூக்கி இந்த கூடையில் வச்சு இந்த குழந்தையை தூக்கி அங்கே வச்சுட்டு மீண்டும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து நாராயணா நாராயணா என்று பாராயணம் செய்து இங்கே கொண்டு வந்து சிறைச்சாலையில் சேர்த்த பிறகு முதல்ல அந்த குழந்தை சொல்லுகிறது, அண்ணா நான் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டேன், நீங்கள் இன்னும் அழவில்லை, நானும் அழாமல் இருக்கிறேன், குழந்தை பிறந்தா அழுதாதான் உலகத்திற்கு தெரியும் அப்படின்னு சொன்ன அடுத்த வினாடியே அங்க பகவான் அழுகிறார். இங்கு அம்பாள் என்ன பண்றாங்க? சிறையில ஆன்றா. அதனாலதான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிரசவ வார்டில் ஆண் குழந்தைங்க பிரசவ வாட ஆரம்பிச்சுன்னா சத்தமே கேட்காது. பொம்பளை பிள்ளைங்க வாட ஆரம்பிச்சுன்னா ஊருக்கே கேட்கும். அதனால தான் இன்றைக்கும் இந்த ஆண்கள் சொல்லுவாங்க, ஏண்டி அப்படி கத்துற, நான் பேசுகிறது வெளியில் கேட்குதா அப்படிம்பார். ஆண்களுக்கெல்லாம் இந்த சுதி என்று சொல்லக்கூடிய சுருதி பாக்ஸ் வைப்போம்ல, அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே 1 1.5 தான். ஆனால் பெண்களுக்கு 6 5 5.5 6 அப்படி இருக்குமா. அதனால் அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது. அந்த குழந்தைகள் அழுதார்கள் என்கின்ற அந்த நிகழ்வோடு இன்றைய நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடியது நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இடும்பி முக்காலன் ஞான குறி என்று சொல்லக்கூடியது நாளைய தினத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த இடும்பி முக்காலன் ஞான குறி என்று சொல்லக்கூடியதிலே பழம் என்று சொல்லக்கூடியது எலுமிச்சம்பழம். உங்களுடைய தொழில் விருத்தி, உடம்பு சரியில்லாதவங்க, வேலை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, வயிற்று வலிக்காரங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், கண் திருஷ்டி மற்றும் இருக்கக்கூடிய ஓம்பல், பில்லி, சூனியம் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து வகையானதற்கும் மருந்து என்று சொல்லக்கூடியது நாளைய தினத்தில் இந்த பூஜைகளை வச்சு அந்த பழம் விநியோகிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பழத்தினுடைய விலை நான் நாளைக்கு என்னன்றதை ரேட் கேட்டுட்டு சொல்கிறேன். அதனால் நாளைய தினத்தில் இடும்பி முக்கால ஞான குறி என்று சொல்லக்கூடியது நடைபெறும். பக்த கோடிகள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு, அது மட்டும் இல்லை, இந்த 10 நாள் 18 நாள் சொல்கிறோம் இல்லையா பாரதம், அது நாளைய ஒரே நாளில் இந்த பாரதத்தை கேட்டுடலாம். நாளைக்கு ஒரே நாளில் கேட்கலாம். இடும்பி குறியிலேயே ஒரு பாரதத்தினுடைய முழு கதையினுடைய தொகுப்பு அதிலேயே முழுசாக வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய நாள். இந்த 10 நாள் கேட்க முடியாதவங்க கூட நாளை ஒரு நாள் வந்து கேட்டிங்கன்னா அந்த 10 நாள் கேட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது நாளை ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியம் வந்து நாளைய தினத்திலே
நம்ம பகுதிவாழ் மக்கள் அனைவருக்கும் கிடைச்சிருக்கு. அதனால முழுமையாக வந்து இதில் கேட்டு பயன்பெறும்படி விழாக்குழுவின் சார்பிலும் உபயதாரர்கள் சார்பிலும் மற்றும் அடியனுடைய சார்பிலும் கேட்டுக்கொண்டு நாளைய தினத்தில் இடும்பி முக்கால ஞானக்குறி என்று சொல்லுவதை நாளைய தினத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம்.